வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து முட்டை போண்டா தான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடல மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கட்டி இல்லாத கலக்கிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம முட்டை நினச்சி போடுறப்போ அது மேலே வந்து மசாலா வந்து ஃபுல்லாக கோட்டிங் ஆகும். இப்போ நான் வேக வச்சுருக்கிற முட்டையை பாதி பாதியாக கட் பண்ணிக்கிறேங்க. நான் முழுசாக போடலை. கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து நம்ம வந்து பஜ்ஜி மாவில் நினச்சி இப்போ எடுத்து வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து இந்த பக்கம் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் எப்போவுமே முட்டை போண்டா போடுறப்போ இந்த மாதிரி தாங்க அப்படி நினச்சி ஸ்பூனில் எடுத்து தான் போடுவேன். முட்டை ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம். மாவு வெந்தால் மட்டும் போதும். இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா பெப்பர் போட்டு சாப்பிட்லாம். பெப்பர் எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா, முட்டை வந்து நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. எப்போ நீங்கள் முட்டை வேக வச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.